ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுபு. நம்ம சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக நிறைய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சவுத் கங்கா. ஓகேங்களா? சவுத் கங்கா பற்றி நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். சவுத் கங்கா வந்துட்டு நமக்கு வந்து தீசஸ் லைப்ரரி மாதிரி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து மெயின்டைன் பண்ணுற தீசஸ் மட்டும்தான் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். பர்டிகுலராக இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போய் முன்னெல்லாம் ஓகேங்களா யூனிவர்சிட்டிக்கு போய் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியாது வேறு யூனிவர்சிட்டி. பட் சவுத் கங்கா வந்ததுலேருந்து நம்ம எந்த யூனிவர்சிட்டியோட தீசஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணுறவங்களோட தீசஸ் வந்து ஓகேங்களா. இப்போ நீங்கள் பாரதியாரில் படிக்கிறீங்க அப்படின்னா பாரதிதாசனோட யூனிவர்சிட்டி தீசஸ் எப்படி இருக்கணும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். காமராஜ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வந்து எல்லா யூனிவர்சிட்டியோட தீசஸ் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் சவுத் கங்கா. ஓகேங்களா? SHOBH கங்கா. லாஸ்ட் வீடியோவில் வந்து சவுத் கங்கோத்ரி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது வந்து சினாப்சிஸ்க்காக, இது வந்து தீசஸ்க்காக. சவுத் கங்கா இன் ஃப்ளிப்நெட் அப்படின்றது பார்த்தீங்களா? இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஆப்ஷன் எப்போவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் நான் வந்து டேரெக்டாக வந்து ஷோ ஆல் யூனிவர்சிட்டி அப்படின்னு போயிடுவேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி யூனிவர்சிட்டி வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து அலைன் ஆகிருக்கும். நம்ம அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறேன். அழகப்பா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிரும். பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சோசியல் சயின்ஸா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸா, எஜுகேஷனா, லாங்குவேஜா, எக்கனாமிக்ஸா, ஃபிசிக்கல் சயின்ஸா, மேனேஜ்மெண்ட்டா, அந்த மாதிரி வந்து இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு இயர் வந்து செலக்ட் பண்ணுறேன். 20 to 24 இயரில் கம்ப்ளீட் பண்ண தீசஸ் எனக்கு வேணும்னு. அப்போ வந்து இயர் செலக்ட் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஸ்கவர் ஆப்ஷனில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் லைஃப் சயின்ஸ் நான் வந்து லைஃப் சயின்ஸ், ஸோ அதனால் வந்து லைஃப் சயின்ஸ் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருவீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைஃப் சயின்ஸ் செலக்ட் பண்ணுறேன். லைஃப் சயின்ஸில் பர்டிகுலராக எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. மைக்ரோபயாலஜியா, ஜுவாலஜியா, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸா, பிளான்ஸ் அண்ட் அனிமல் சயின்ஸா அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. நான் வந்து பிளான்ட் சயின்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். பிளான்ட் சயின்ஸ் இதில் வந்து ரீசெண்டாக எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து பிளான்ட் சயின்ஸில் பாட்டனின்னு செலக்ட் பண்ணுறேன். அதில் 2023 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆயிரும். நீங்கள் பர்டிகுலராக இந்த இடத்துல இன்னொரு ஃபீச்சரும் நமக்கு இருக்குது. ஆட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைடு நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேலை தீசஸோட டைட்டில் தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக நீங்கள் டைட்டில் டைப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இப்போ வந்து ஈகாலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஈகாலஜினா ஆல்ரெடி ஈகாலஜி, ஃபைட்டோசோசியாலஜின்னு நிறைய தீசஸ் இருக்க மாட்டிருக்கு. அதனால் வந்து ஷோ ஆகுது. அப்போ வந்து ஈகாலஜி, ஃபைட்டோசோசியாலஜி அப்படின்னு செலக்ட் பண்ணால் அது வந்துடும். இப்போ நான் ஈகாலஜின்னு டைப் பண்ணனால எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இல்லை இப்போ எனக்கு டைட்டில் வேணாம், எனக்கு வந்துட்டு ரிசர்ச்சர் ஆர் கைடு அப்படின்னு வேணும் அப்படின்னா ரிசர்ச்சரோட நேம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில் யாராவது ஒரு சார் வந்து உங்களுக்கு தெரியும், அவங்களோட தீசஸ் வேணும் அப்படின்னா அந்த ரிசர்ச் கைடோட நேமு இல்லைனா ரிசர்ச்சரோட நேம் போட்டாலும் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டைட்டில் ஈகாலஜி தான் நான் வந்து வேணும் எனக்கு, அதனால் ஈகாலஜின்னு போடலாம். ஈகாலஜி. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டாக ஷோ ஆகுறது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து எனக்கு ஷோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? 16th December 2024 வந்துட்டு ரீசெண்டாக வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஈகாலஜி, ஃபைட்டோசோசியாலஜி அண்ட் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஸ்டடீஸ் ஆஃப் த செமி ஏரட் கிராசிங் லேண்ட்ஸ் அட் சிவகங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கைடு வந்து மாரியப்பன் சாரு, அப்புறம் அனிஷா தேவி ரிசர்ச்சர். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து கைடோட நேமு இல்லைனா ரிசர்ச்சரோட நேமும் வந்து டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இதே ரிசல்ட் வந்து ஷோ ஆகிருக்கும். நம்ம டைட்டில் வந்து ஈகாலஜி அப்படிங்கிறதுனால இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகும் டீட்டெயில்ஸ், அந்த தீசஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம்.
யார் கைடு, எப்போ, எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணாங்க, அந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில பேர் வந்துட்டு ஜிப்டு ஃபைலில் என்டையர் டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ஜிப்பட் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்டையர் தீசஸும் யூ கேன் டவுன்லோட், ஓகேங்களா. பட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபைலும் வந்து செப்பரேட்டாக வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸி தான். இப்போ வந்து 1 2 3ன்னு நமக்கு வந்து அலைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடலாம். பட் உங்களோட டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து அட் த சேம் டைம் வந்து 2 3 தீசஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சஃபர் ஆகும். அதனால் ஒவ்வொரு தீசஸையும் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ சாம்பிளுக்கு நான் வந்து கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக டவுன்லோடும் பண்ண முடியும், ஓகேங்களா. லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் யூனிவர்சிட்டியோட தீசஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம தீசஸ்க்கு வந்து ஒரு நியூ அலைன்மெண்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். நமக்குன்னு ஒரு ஸ்டைலில் வந்து தீசஸை வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா. நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேயாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் வந்து டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. சில பேர் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்துட்டு இன்பிட்வீன் அங்கங்கே வந்து டேபிள்ஸ் ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம நிறையா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ஃபீல்டு ரிலேட்டடாக வந்து நமக்கு கிடைக்காது, ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான டாபிக்ஸும் வந்து தீசஸில் வந்து நீங்கள் தேடினா உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் கிடைக்காத இன்ஃபர்மேஷன் கூட தீசஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இது ரீசெண்டாக சப்மிட் பண்ணனால டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். இது ரீசெண்டாக சப்மிட் பண்ணனால நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. வேணால் வந்து ஒரு 2 3 இயர்ஸ் ஓல்டு தீசஸ் வேணால் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. 22 ஓகே. இது ஆகஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. அருண்குமார் சாந்தி, ஓகே. அருண்குமார் சாரோட நேமு, ரிசர்ச்சரோட நேமு சாந்தி. ஆகஸ்ட் 24 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட தீசஸ் டவுன்லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சவுத் பெங்காலில் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து நம்மளால் தீசஸ் ஃபுல்லாக என்டையர் தீசஸ் டவுன்லோட் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா வந்து சர்வர் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல, நம்ம என்டையர் தீசஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும்ல, அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரீசெண்ட் தீசஸ்ங்கிறதுனால டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. பட் நான் பண்ண தீசஸ்லாம், நான் சவுத் பெங்காலில் டவுன்லோட் பண்ண தீசஸ்லாம் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். பிஹெச்டி தீசஸ்ன்னு சொல்லிட்டு சவுத் பெங்கால் அவைலபிளான தீசஸ் இந்த மாதிரி தான் வந்து தீசஸ் வந்து இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொன்றையும் செப்பரேட் ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்கோடிங் டிஎன்ஏ தீசஸ் அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு வந்து டைட்டில் பேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ அதனால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து
அப்லோட் பண்ண ஒரு தீசஸ், அதோட டைட்டில் பேஜு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தீசஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது டைட்டில் பேஜ். தென் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன். இது வந்து நான் முன்னே டவுன்லோட் பண்ண தீசஸ் ஓகேங்களா. சில ஃபைல்ஸ் வந்து ஜிப்பட் ஃபைலில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜிப்பட் ஃபைலில் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து இன்னொரு ட்ராபேக்ஸும் இருக்குது. நீங்கள் 2017க்கு முன்னாடி உள்ள தீசஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் டேபிள்ஸ், ஃபிகர், ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பட் ரீசன்ட் டேஸில் வந்துட்டு தீசஸோட டேபிள்ஸ், ரிசல்ட் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது. ஃபிகர்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்காது. ரிமைனிங் காப்பீஸ், ரிமைனிங் ஃபோல்டர்ஸ், சாப்டர்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், இன்ட்ரோடக்ஷன், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம சோத்கங்காவில் வந்து தீசஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த தீசஸ்லாம் வந்து வியூ ஆகலை. ஏன்னா வந்து ரீசெண்டாக அப்டேட் ஆனனால இவங்க இன்னும் வைவாக கண்டக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இவங்க வைவாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.